ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்பானிஷ் ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் நமக்கு தேவையான எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் எக்குக்கு ரொம்ப உப்பு போடக்கூடாது, லைட்டாக அப்போ தான் போடணும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். அந்த மஞ்சள் கருலாம் நம்ம நல்லா உடஞ்சி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி உப்பு மிளகுத்தூள்லாம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷம். சைடில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதும் நம்ம நைஸாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக வதங்கட்டும். வெங்காயம் உருளைக்கிழங்கும் ஒரு 90% அளவுக்கு வேகிற அளவுக்கு நமக்கு நல்லா வதக்கிக்கணும். சிம்லேயே இருந்தால் சீக்கிரம் உருளைக்கிழங்கு வெந்துடும் நமக்கு. இப்போ நல்லா வதங்கினதும் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்க எக்கோடு நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தோசை தவாவில் பற்ற வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஆம்லேட்டை நல்லா காயட்டும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு நல்லா வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துடும் சீக்கிரம் நமக்கு. பாருங்கள், மேலே உப்பிக்கிட்டு வர பார்த்தீங்களா? அப்போனா நல்லா கீழே வெந்துருச்சுன்னு அர்த்தம். கீழே பாருங்கள், எடுத்து பாருங்கள், நல்லா பிய்யாமல் வரும் நமக்கு. இப்போ எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு நமக்கு. இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே சிம்லேயே. அப்போ தான் வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வேகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்தால் நமக்கு நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். 2 திருப்பி போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. எடுத்தால் அவ்வளோதான், சுவையான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.